ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து சளி இருமலுக்கெல்லாம் வந்து ஒரு அட்டகாசமான மருந்து நாட்டுக்கோழி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு வந்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வாசனை வந்து நல்லா கமக்கமாக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. திரியாக வந்து இருந்துடக்கூடாது. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 5-6 பீஸ் நாட்டுக்கோழி வந்து 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி இடிகளில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்தால் தான் சாறு வந்து நல்லா உள்ளே இறங்கி ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இப்போ 15 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இடிகளில் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக தட்டி தான் சேர்க்கணும், அப்படின்னா தான் ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். இது கூடவே 5 பல் வெள்ளைப்பூடு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரெடியானக்கப்புறம் ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்குறப்பவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் வந்து நடுவில் கீரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனக்கப்புறம் 3 பெரிய பழுத்த தக்காளி வந்து நல்லா கைட்டே மேஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்து வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கி எடுத்துகிட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டுக்கோழி வேக வச்ச தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து உள்ளே சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூடவே வந்து ஒரு 1.5 சொம்பு அளவு வந்து தண்ணி வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் வந்து நல்லா கொதித்து வர்றப்ப நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி சீரக பொடியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரசம் வந்து நல்லா கொதித்து 1.5 சொம்பு தண்ணி வந்து 1 சொம்பு தண்ணியாக வந்து நல்லா சுண்டி வரணும். அவ்வளோதான், ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா சுட சுட சாதம் போட்டு நாட்டுக்கோழி ரசத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.